பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் புறப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தை குறித்து இந்த நாட்களிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயம் திருக்குள்ளதும் உருட்டுள்ளதுமாயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் வருகிறது என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இருதயம் வசனத்தினாலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் வாசல் கண் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாசல் கவனமாய் இருக்கும் பொழுது, கண்ணினாலே பார்க்கிற எல்லாம் இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அது தீட்டுப்பட்டு விடுகிறது. ஆகவே நம்முடைய கண்கள் தெளிவாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தெளிவாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவீது எழுதுகிறார் தன்னுடைய இருதயத்தை குறித்து. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். சிந்தனைகளை எல்லாம் அறிந்து கொள்ளும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது நாம் பழுதற்ற ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இருதயத்தை காத்து கொள்ளுவோம். நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையின் பகுதியிலே நம்முடைய நடைகளிலே ஒன்று கூட பிசகாது. காரணம், தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவருடைய வேத வசனங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். நம்முடைய நடைகள் ஒருபோதும் தடுமாறாது, பிசகாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவர் உத்தம இருதயத்தை விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள்
சதா பூமியை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் ஒரு உத்தம இருதயமுள்ள மனிதனை தேடுகிறார் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. தாவீது சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா, என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி. அந்த உறவு நமக்குள்ளே பலப்படும் பொழுது நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய இருதயம் பலனடைகிறது, ஜீவ ஊற்றுகள் அதிலிருந்து புறப்படுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று. ஆண்டவருக்கு பயப்படுகிறது ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஆண்டவரை அடித்து விடுவார் என்று பயப்படுகிற பயம் அல்ல, அர்ப்பணிப்போடு கூடிய கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆபிரகாம் கடைசி வினாடி வரை கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக கத்தியை ஓங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்றால் முழுமையான அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படுதல். ஏன் என்று ஒரு கேள்வி கேட்காதபடி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்ளுகிறது, நம்முடைய வாழ்க்கை ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் என்று தேவன் அருளுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட செழிப்பின் ஊற்றுகள் நம்மிடத்திலிருந்து புறப்படும். எப்பொழுது இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது, இருதயம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, இருதயத்துக்குள்ள வார்த்தைகளினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய இருதயத்தை குறித்து சற்று கவனமாய் இருந்து கர்த்தருடைய சுத்தத்தின்படி இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கிருபை தாரும். இருதயத்தை வசனத்தினால் நிரப்ப கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலிருந்தும் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடி அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற நீர் உதவி செய்யும். அநேகருடைய இருதயம் இன்றைக்கு தூய்மையாகி தேவ திட்டத்திற்கு நேராய் திருப்பப்படும் பொழுது அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். இப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.